ஹலோ கைஸ், இந்த மாதிரி 3D வீடியோ எப்படி எடிட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிங்க. இந்த ப்ரீசெட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை இம்போர்ட் பண்ணி உள்ளே வாங்க. இதை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணிங்க. இதை திரும்பியும் டச் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நாலாவது செலக்ட் பண்ணுங்கள். எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். வேறு பேர் இருக்கும், அதை டெலீட் பண்ணிங்க. உங்கள் பேரில் ஃபஸ்ட் லெட்டரை டைப் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துங்க. பேக் வந்துங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. அஞ்சாவது செலக்ட் பண்ணுங்கள். எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். வேறு பேர் இருக்கும், லாங் ப்ரெஸ் பண்ணி எடிட் பண்ணுவீங்க. உங்கள் பேர் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லெட்டரை டெலீட் பண்ணிங்க. டிக் கொடுத்துங்க. 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக அது மாதிரி செட் பண்ணிங்க. பேக் வந்துங்க. திரும்ப பேக் வந்துடுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ரெண்டாவது செலக்ட் பண்ணுங்கள். 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணுங்கள். இதை இந்த மாதிரி எங்கே வேணால் வச்சுக்கலாம். 3ஆவது செலக்ட் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் சின்னது பண்ணிங்க. உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பேக் வந்துங்க. திரும்ப பேக் வந்துடுங்க. அஞ்சாவது செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். கலர் அண்டு லைட் செலக்ட் பண்ணுங்கள். 8ஆவது செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். இந்த எஃபெக்டை கொடுங்க. 34 வைங்க. பேக் வந்துடுங்க. திரும்பி பேக் வந்துடுங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஷேர் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் கொடுங்க. இம்போர்ட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இம்போர்ட் ஆகிடுச்சு. சேவ் கொடுத்துங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.